ஏதோ ஒரு இந்த பேப்பர்ல இல்லாட்டி ஒரு பெரிய சார்ட் ஒர்க் மாதிரி வச்சுப்போம் சரியா. அதுல உங்க ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷன் அதுக்கு டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காங்க வச்சுக்கோ சரியா. ஸோ பாரிக்கு வந்து எவ்வளவு நேரம் தேவைப்படுதுன்னா அந்த சார்ட்டை வந்து 4 பார்ட்டா டிவைட் பண்ணிட்டு சரியா 4 hours to complete your work. இந்த சார்ட் ரெடி பண்றதுக்கு 4 மணி நேரம் தேவைப்படுது. அப்புறம் வந்து his friend even needs 6 hours to complete the same work சரியா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது யுவனுக்கு பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் தேவைப்படுது. அதாவது சார்ட்டை வந்து வரிசையா கொடுத்துட்டாங்க. ஸோ பாரிக்கு வந்து 4 மணி நேரத்துல முடிக்கிறான், ஓரளவு கொஞ்சம் ஸ்பீடா முடிக்கிறான். யுவன் வந்து 6 மணி நேரம் எடுத்துக்கிறான் அந்த சார்ட்டை முடிக்கிறதுக்கு சரியா. how long will it take to complete if they work together? இப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க சரியா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல நான் மட்டும் ஒரு லஞ்ச் ரெடி பண்றேன்னு சொன்னா ஒரு 1 hour தேவைப்படுதுன்னு வச்சுப்போம் சரியா. இப்ப நானும் எங்க மாமியாரும் சேர்ந்து செய்யறாங்கன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சரியா. 2 பேர் சேர்ந்து செய்யும் போது என்ன ஆகும், டைம் கம்மியாகும் சரியா. ஒரு 3/4 மணி நேரத்துல முடிக்கலாம். ஏன்னா அவங்க உட்காந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அடுப்பை ஏற்றி இறப்போம் சரியா. அடுப்புல வச்சு சமையல் செஞ்சு கொடுப்போம் சரியா. ஸோ அப்போ 2 பேர் சேரும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டைம் குறையும் அப்படித்தானே. ஸோ டைம் குறையுது. ஸோ அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 பேர் சேர்ந்தா எவ்வளவு நேரத்துல இந்த ஒரு சார்ட் ஒர்க்கை 2 பேர் சேர்ந்து முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க சரியா. சரி ஓகே, இப்போ இதை இப்படியே வச்சுட்டு போட்டிருந்தா எனக்கு ஒரு ஆன்சர் வராது. ஸோ அப்போ அவனுக்கு 4 மணி நேரம், இவனுக்கு 6 மணி நேரம். ஸோ அப்போ 2 பேர் சேர்ந்தா 4, அது ரெண்டுத்துக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 4 + 6 10, 10/2 5 அப்படின்னு தான் சொல்ல முடியாது சரியா. ஸோ அப்ப என்ன பண்றேன்னு சொன்னா, இந்த சார்ட் ஒர்க்க 4 மணி நேரத்துல நான் முடிக்கிறேன்னா, அதாவது 4 மணி நேரத்துல பாரி முடிக்கிறேன்னா, ஸோ அப்போ கொஞ்சமா தான் செய்வோம். இப்போ ஒரு பில்டிங் ஒர்க் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா என்ன ஒரே நாள்ல முடிச்சிடறாங்களா, இல்ல கொஞ்சமா தான் செய்வாங்க அப்படித்தானே. ஸோ அப்போ சார்ட் ஒர்க்கையும் என்ன பண்றோம்னா, இப்படி நம்ம தேவையான ஆன்சர் வேணும்னு சொன்னா கொஞ்சமா எடுப்போம். அதாவது நமக்கு ஆன்சர் கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இந்த முழு சார்ட் ஒர்க்கை 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு முடிக்கிறான், 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு முடிக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம சரியா. சரி ஓகே, அப்ப பாரிக்கு வந்து 4 மணி நேரம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ. ஸோ 1 மணி நேரத்துல எவ்வளவு முடிச்சிருப்பான் ஒர்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட் ஒர்க்கை 4ஆ டிவைட் பண்ணிருப்பான். 1 மணி நேரத்துல இந்த பார்ட்டை முடிச்சிருப்பான், அடுத்த 1 மணி நேரத்துல இந்த பார்ட்டை முடிச்சிருப்பான், அடுத்த 1 மணி நேரத்துல இந்த பார்ட், அடுத்த 1 மணி நேரத்துல இந்த பார்ட் அப்படி முடிச்சிருப்பான். அப்படிதானே முடிச்சிருப்பான். பாரி என்ன பண்ணிருப்பான், இவ்வளவு முடிச்சிருக்க மாட்டான், இன்னும் கொஞ்சம் கம்மியா முடிச்சிருப்பான், 6 பார்ட்டா போட்டிருப்பான்னு. சோ அப்ப இது இவ்வளவு முடிக்காம இன்னும் கொஞ்சம் கம்மியா 1, 2 அப்படியே மொத்தம் 6 பார்ட்டு முடிச்சிருப்பான் சரியா. சோ அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு முடிச்சிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு அதாவது 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம், சரி 1 மணி நேரத்துக்கு 2 பேரும் எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்கன்னு எழுதுவோம் சரியா. சோ அப்போ ஏன்னா நான் அப்படியே வச்சுட்டு போட்டேன்னு எனக்கு ஆன்சர் வராது சரியா. ஏன்னா இந்த நம்ம இங்க வந்து பார்ட்டை பத்தி பேசுறோம் சரியா, அதாவது கொஞ்சமா செய்யறாங்க சரியா. சோ அதனால இங்க என்ன நம்ம போவோம்னு சொன்னா ரேஷனல் நம்பருக்கு தான் நம்ம போவோம் சரியா.